பஸ்ஸு கிராஸ் ஆகுது. நான் ரைட்டில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு நான் ரைட் லேனில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது வண்டியோட ஸ்பீடு பார்க்கணும். கம்மியாக இருக்குது, 30 பிலோ இருக்குன்னா கண்டிப்பாக செகண்ட் கியர் தான். ஹாரன் அடிக்கிறாங்க பின்னாடி வரவங்க. கொஞ்சம் லெஃப்டில் டர்ன் பண்ணிங்கன்னா அவங்க போகிறதுக்கு ஈஸியாக கேப் கிடச்சிரும், போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் நின்றுட்டேன், அதனால் ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன். இதுவே ஒரு 2 செகண்ட்ஸ் முன்னாடி வண்டி மூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் மூவிங்லேயே தான் இருந்திருப்பேன், செகண்ட் கியர்லேயே போயிருப்பேன். நின்னதுனால ஃபஸ்ட்டு கியர் போட்டு ப்ராப்பராக மூவ் பண்ணிக்கிறேன். பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், வண்டியை ஸ்லோ பண்ணிக்கிறேன். 30 பிலோ போயிடுச்சு. கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கிறேன். தேர்ட்லேருந்து செகண்ட் வந்திருக்கேன், ஏன்னா வண்டி மூவிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி April 6 மண்டே. சென்னையில் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, சரி அப்படியே ஒரு ரெய்னி ரைடு போயிடலாம். ரெய்னி ரைடில் கண்டிப்பாக நிறைய டிரைவிங் டிப்ஸ்லாம் ஆட் ஆகும். எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், எப்படி ரெய்னி டைமில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். போயிடலாம். ஃபஸ்ட்டு கியர் விசிபிள் ஆகலை, அதனால் வைப்பர் ஆன் பண்ணிக்கிறேன். பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்து தான் ரைட் எப்போவுமே கட் பண்ணணும். மிரரில் பார்த்துக்கோங்க. செகண்ட் கியர் போட்டு இப்போ தேர்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன். வண்டி 30 to 40 போய்கிட்டு இருக்கு. நார்மல் டைமோட ரெய்னி டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். சிக்னல் க்ரீனில் தான் இருக்குது, சேம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறேன். சப்போஸ் வண்டிங்க ஸ்லோவாச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எப்போனாலும் பிரேக்கு கால் போய் ஆகணும். பாருங்கள், இப்போ இந்த காரு வந்துச்சு, வேகமாக பிரேக் பண்ணிட்டாங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. வைப்பர் பிளேடில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். வைப்பர் பண்ணும்போது அழிக்கும்போது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வைப்பர் ஆகுது. ஹாரன் அடிக்கிறாங்க பின்னாடி வரவங்க. கொஞ்சம் லெஃப்டில் டர்ன் பண்ணிங்கன்னா அவங்க போகிறதுக்கு ஈஸியாக கேப் கிடச்சிரும், போயிடுவாங்க. தேர்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்போ பஸ்ஸு கிராஸ் ஆகுது, நான் ரைட்டில் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு நான் ரைட் லேனில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். இண்டிகேட்டரை ப்ராப்பராக ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தேர்ட்லேயே தான் மெயின்டைன் பண்ணுறேன், 40 போய்கிட்டு இருக்கு. தேர்ட் கியரே மெயின்டைன் பண்ணுறேன், ஏன்னா நெக்ஸ்ட்டு சிக்னலில் கூட நம்ம ஸ்லோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது பிரேக்கு கிளச்சு 30 பிலோ போனதுனால நான் கிளச்சு ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஏன்னா செகண்ட் கியர் நான் சேஞ்ச் பண்ணணும். இப்போது ஸ்லோ மூவிங்லேயே போயிடுச்சு, அதனால் செகண்ட் கியர்லேயே போயிட்டேன். சப்போஸ் இந்த இடத்துல நின்றுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் கியர் வந்து வண்டியை மூவ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் மீடியமான டிராஃபிக் இருக்குது. கிளச் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிரேக்குக்கு தான் கால் போகணும், அதுக்கப்புறம் கிளச்சு. இப்போது வண்டியோட ஸ்பீடு பார்க்கணும். கம்மியாக இருக்குது, 30 பிலோ இருக்குன்னா
கண்டிப்பாக செகண்ட் கியர் தான். செகண்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ணுறேன். ஏன்னா 30 பிலோ தான் போகுது. சிக்னலில் இப்போ ரெட் போட்டாங்க. அப்படியே ஸ்லோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் வந்து பிரேக் போயிடணும், வண்டியை ஸ்லோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளட்ச் ப்ரெஸ் பண்ணிக்கணும். கிளட்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் நின்றுட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு கியர் போட்டுடுறேன். இதுவே ஒரு 2 செகண்ட்ஸ் முன்னாடி வண்டி மூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் மூவிங்லேயே தான் இருந்திருப்பேன், செகண்ட் கியர்லேயே போயிருப்பேன். நின்னதுனால ஃபஸ்ட்டு கியர் போட்டு ப்ராப்பராக மூவ் பண்ணிக்கிறேன். செகண்ட் கியர் போட்டேன். இப்போ தேர்ட் கியர். ஃபஸ்ட்டு கியர் எப்போவுமே மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஒரு 10 to 15 கிராஸ் ஆகிடுச்சுன்னா செகண்ட் கியர் போட்டுடலாம். 10 வந்தாலே போதும். மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஃபஸ்ட்டு கியர். இப்போ ஃபஸ்ட்டு கியரில் மூவ் பண்ணுறோம், ஃப்ரெண்டில் டிராஃபிக் இருக்குது, பம்பர் டு பம்பரில் டிராஃபிக்கில் போகுதுன்னா ஃபஸ்ட்டு கியர்லேயே நம்ம அப்படியே 10லேயே மெயின்டைன் பண்ணி போகலாம். வண்டி மூவிங்கில் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக செகண்ட் கியர் போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு கியர்லேயே ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ண முடியாது. பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், வண்டியை ஸ்லோ பண்ணிக்கிறேன். 30 பிலோ போயிடுச்சு. கிளட்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கிறேன். தேர்ட்லேருந்து செகண்ட் வந்திருக்கேன். ஏன்னா வண்டி மூவிங்கில் தான் இருக்குது, ஸ்லோ மூவிங்கில் இருக்காங்க. அதனால் நானும் செகண்ட் கியரில் வந்துக்கிட்டு இருக்கேன். கிராசிங்லலாம் கொஞ்சம் கவனமாக போகணும். இப்போது செகண்ட் கியரில் போய்கிட்டு இருக்கோம். 30ல் மெயின்டைன் பண்ணுறேன். 30 பிலோ கூட வரும் வண்டி, டிராஃபிக் இருக்கிறதுனால. ஸ்லோ பண்ணிக்கிறேன். கிளட்ச் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி, ஏன்னா வண்டி 20 பிலோ போனதுனால ஆஃப் ஆகிடக்கூடாது. 20 பிலோ போயிடுச்சுன்னா செகண்ட் கியர்லேருந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் கியரில் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆஃப் கிளட்ச் பிடிச்சிங்க அப்படின்னா ஆஃப் ஆகாது. அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிடலாம் செகண்ட் கியர்லேயே, ஏன்னா வண்டி மூவிங்கில் இருக்கிறதுனால. இப்போது சடனாக லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டு போகிறது அந்த பழக்கம்லாம் வச்சுக்காதீங்க. அது கொஞ்சம் சேஃப்டி கிடையாது தான். ஏன்னா அவங்க லெஃப்ட் லேனில் ஸ்பீடாக வருவாங்க. நம்ம சடனாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு போகிறோம் அப்படின்னா அவங்க சடனாக பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வர வெஹிக்கிள் நம்மளை கவனிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வரவங்க வந்து நம்மளை கவனிக்க முடியுமான்னு தெரியல. அவங்க முன்னாடி போகிற வெஹிக்கிளை தான் பார்ப்பாங்க. அது சடனாக பிரேக் அடிக்குதுன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வரிசையாக எல்லோரும் இடிச்சிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஒருத்தங்க பண்ணுற தப்புனால சம்மந்தமே இல்லாமல் ஒரு வண்டிக்கு அடிபடும். இப்போது நான் ஃபஸ்ட்டு கியர் சேஞ்ச் பண்ணேன், பேசிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் வந்து வண்டியோட ஸ்பீடு கம்மியாகிடுச்சு, ஸ்லோ பண்ணி நிப்பாட்டினாங்க. அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கியர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒன்றுமே கிடையாது, போக போக ட்ரைவ் பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ என்ன கியரில் போகணும். ஸ்பீடோமீட்டர் பார்க்காமலே நீங்கள் வந்து இன்ஜினோட சவுண்டை வச்சே நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணி போயிடுவீங்க. இப்போது செகண்ட் டு தேர்ட் கியர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் தூரம் 30லேயே மெயின்டைன் ஆகுது, அதனால் ஓகே வண்டி மூவிங்லேயே இருக்குங்கிற ஒரு இதில் தேர்டில் நான் போகிறேன். கொஞ்சம் வேணால் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு 25 அபோவெலாம் இருக்கும்போது கூட ஓகே மூவிங்கில் தான் இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி மூவிங்கில் தான் இருக்கும். 30 குறைஞ்சிருச்சு உடனே நம்ம செகண்டு மாற்றுறோம் அப்படின்லாம் இல்லை. ஃப்ரண்டில் மூவிங்கில் இருக்குன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் அகைன் ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தேர்ட் கியர்லேயே மெயின்டைன் பண்ண முடியும் 25 மேலே. அப்படியே ஒரு ஸ்டாப் எடுத்துடலாம். பார்த்தீங்களா க்ரீன் இருக்குது, கிராஸ் பண்ணுறாரு. க்ரீன் இருக்க நம்ம ரொம்ப ஸ்பீடாகவும் வர முடியாது, கவனமாக பார்த்து தான் வரணும்.
லெஃப்ட்டில் ஒரு சின்ன ஸ்டாப் போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் பார்க்கணும் எதுவும் வண்டி வருதா அப்படின்னு. சடனாக நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் தான் போட்டோமே அப்படின்னு போக முடியாது. பின்னாடி ஒரு பைக் நம்மளே ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். நான் இப்போ இண்டிகேட்டர் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் போயிடுவாங்க. ஏன்னா இந்த கார் லெஃப்ட்டில் போக போகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம எதுவுமே போடாமல் லெஃப்ட்டில் போக முடியுமா? தப்பு இது. ஓகே, லெஃப்ட்டில் ப்ராப்பராக ஒரு கேப் கிடைக்கும்போது ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். தேர்ட் கியர்லேயே தான் வந்திருக்கேன். ஆனால் கிளச்சை ப்ரெஸ் பண்ணதுனால வண்டியோட அதே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி பிரேக்கை யூஸ் பண்ணி ஸ்லோ பண்ணி வந்து நிப்பாட்டிட்டேன். இப்போது தேர்ட்லேருந்து நியூட்ரல் வந்துட்டேன். ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க. எப்போவுமே வண்டியை ஸ்டாப் பண்ணோன்னே ஹேண்ட் பிரேக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.